சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கான 3 ஆண்டு சிறை தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ள நிலையில் மீண்டும் அவர் சட்டமன்ற உறுப்பினராக தொடர வாய்ப்பு உள்ளதா என்பதை பார்ப்போம். உயர்கல்வித்துறை முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி மீது ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் தொடரப்பட்டிருந்த வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் கீழ் நீதிமன்றம் விடுதலை செய்து தீர்ப்பளித்தது. அதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் மேல்முறையீடு செய்தனர். இதனை விசாரித்த உயர்நீதிமன்றம் பொன்முடி மற்றும் விசாலாட்சியை குற்றவாளிகள் என கூறி 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பொன்முடி, விசாலாட்சி ஆகியோர் மேல்முறையீடு செய்தனர். அந்த வழக்கில் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனைக்கு மட்டும் இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. எனவே அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவது தவிர்க்கப்பட்டது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி பொன்முடி தனது எம்எல்ஏ பதவியையும் அமைச்சர் பதவியையும் இழந்தார். அவர் எம்எல்ஏவாக வெற்றி பெற்றிருந்த தொகுதியான திருக்கோவிலூரை சட்டசபை செயலகம் காலியானதாக அறிவித்து இடைத்தேர்தலுக்காக இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அறிவிப்பாணை அனுப்பி வைத்தது. இந்நிலையில் இருவரையும் குற்றவாளிகள் என்று அறிவித்து 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்து உத்தரவிட்டது. இந்த தீர்ப்பின்படி தற்போது பொன்முடி குற்றவாளி இல்லை என்றும், எனவே அவர் எம்எல்ஏ பதவியில் நீடிக்க சட்டப்படி தடை இல்லை என்றும் கூறப்படுகிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்புடன் சட்டசபை செயலகத்தை பொன்முடி நாடலாம் என்றும், திருக்கோவிலூர் தொகுதியை காலியானதாக அறிவித்த அறிவிப்பாணையை ரத்து செய்யும்படி அவர் கோரலாம் என்றும் சட்டசபை செயலகம் விளக்கம் அளித்துள்ளது. கீழமை நீதிமன்ற உத்தரவினால் எம்பி பதவியில் இருந்து ராகுல் காந்தி தகுதி இழப்பு செய்யப்பட்டு பின்னர் அந்த தீர்ப்புக்கு தடை விதிக்கப்பட்ட பிறகு மீண்டும் அவர் எம்பி பதவியை பெற்றார். அதேபோல் திருக்கோவிலூர் தொகுதி தொடர்பான அறிவிப்பாணை ரத்து செய்யப்படும் நிலையில் பொன்முடிக்கும் மீண்டும் எம்எல்ஏ பதவி கிடைக்கும் என்று தெரிகிறது. இதனிடையே உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவு தலைமைச் செயலகத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் சட்டசபை செயலாளர் சீனிவாசன் மற்றும் உயர் அலுவலர்களை அழைத்து ஆலோசனை நடத்தினார். சட்டத்துறை அதிகாரிகளுடனும் ஆலோசனை நடத்தப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.